அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய பேச்சு தான் இன்று தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க பேசப்பட்டு வருகிறது. அது என்னவா இருக்கும்ன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நீட்டை பத்தி தான் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் மாணவர்கள் மத்தியில் அவர் பேசிய நீட்டுக்கான விலக்கை பற்றிய ஒரு தெளிவான குரல் என்று சொல்லலாம். இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. ஏற்கனவே திமுக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நேற்றைய தினம் விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் 10th +2 படிச்ச மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அவர் நிதி உதவி மற்ற பரிசு எல்லாம் வழங்கினார். ஆக்சுவலா ஸோ அந்த மேடையில் அவர் என்ன பேச போகிறார் என்று தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அத்துணை பேருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னால் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் இருந்தது. ஸோ அந்த சப்ஜெக்ட் அவர் பேசினாரு. மாணவர்கள் போதைக்கு அடிமையாக கூடாது, தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்போ மற்ற கட்சிகள் எல்லாமே அதுக்கு ரொம்பவே, ஏன்னா அந்த டைம்ல களங்கம் ஏற்பட்டு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் பேசியிருந்தாங்க. அது பாஜக அப்ப பேசிய போது, விஜய் பேசிய போது எல்லாம் வரவேற்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் அவர் நீட்டை பற்றி பேசும் பொழுது உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கார்கள். அதே போல மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களும் விஜயோட அந்த நீட் தேர்வு முறையை பற்றி பேசியது அவரும் தன்னுடைய அறிக்கையில கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. எப்படின்னா இப்போ விவாத பொருளாக மாறிவிட்டது. இவர் பாஜகவுக்கு எதிராக பேசினாரா, எப்படி இவர் கடந்த முறை திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இந்த முறை நான் ஆக்சுவலா இந்த முறை நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. ஆனாலும் இந்த முறை திடீரென்று ஒரு அறிக்கை வெளியிட்டா நான் மாணவர் மத்தியில் பேச போகிறேன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாணவர் மத்தியில் அவர் பேச போகிறேன்னு சொன்ன உடனே எல்லா தலைவர்களுக்கு மத்தியிலும் ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு சப்ஜெக்ட் அவங்க வந்துருச்சு எல்லாருக்குமே, அவர் என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு. நீங்க 1975க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி மாநில பட்டியல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல அது சேர்த்தாங்க. மாணவர் மத்தியில பேசும்பொழுதே சொன்னா நான் என்ன பேச போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற மாணவருடைய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீட்டு. ஸோ அந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணோம், மாநில கல்விக் கொள்கைக்கு ஏற்றவாறு மத்திய அரசு அதை மாற்றி அமைக்கணும், மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். என்ன சொல்றாப்புலன்னா ஒரு பொது பட்டியல்ல பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு இதை மாத்தணும். எல்லாமே மாநில கல்வி என்ன படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கல்வி படிக்கிற அந்த மாநிலத்துல படிக்கக்கூடிய கல்விக்கு ஏற்றவாறு எக்ஸாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம். அது தெளிவான விளக்கம், ஒரு அருமையான பேச்சு. ஏன்னா இந்த இந்திய அரசியல் சட்டத்துல ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு பேசுறதெல்லாம் உண்மையிலேயே கல்விக் கொள்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு கரெக்டான பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு விஜய். ஸோ இவர் சரியான அந்த பாயிண்ட் சொல்லும்போது பிஜேபி என்ன பண்றாங்கன்னா இவருக்கு அகேன்ஸ்டா, எப்படின்னா இவருடைய கருத்துக்கு அகேன்ஸ்டா. ஆனா விஜய் என்ன பேசுறாருன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுறாரு. கடந்த முறை அவர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிராக பேசுறாரு. மாணவர்கள் மத்தியில் இந்த போதை பழக்கம் அது இருக்கக்கூடாது, போதை நடமாட்டம் அதிகமா இருக்குது, அதாவது என்ன இருக்கிறதோ அதை அவர் பேசுறாரு ஆக்சுவலா. ஏன்னா விஜயோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாஃப்ட் நேச்சர் கேரக்டர், அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்பெல்லாம் இப்ப பேசுறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேச மாட்டாரு. மேடையில வருவாரு, அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆக்சுவலா இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஹீரோ அவரு, இருந்தாலும் பேச மாட்டாரு.
ஆனா இப்ப அந்த அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பேசுறாரு. அவருடைய பேச்சு நீங்க நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்களேன். ரொம்ப அமைதியா, சாஃப்டா, யாருக்குமே எந்த ஒரு இதுமே குத்தாம வலிக்காம ரொம்ப அமைதியா நேர்மையா பேசினாரு. அந்த பேச்சு வந்து உண்மையிலேயே வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும் நல்லா அப்படியே பதிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவர் ரொம்ப அவ்வளவு சாஃப்டா, ஒரு அமைதியா அவர் பேசுறாரு. அவர் சாஃப்ட் நேச்சர் தான், நல்ல ஒரு கேரக்டர் உள்ள இது, நல்லா பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இது விவாத பொருளா போயிட்டு இருக்கு. திடீரென்று எப்படி இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறை வேற மாதிரி பேசிட்டு இந்த முறை நம்ம பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி. பிஜேபிக்கு அகேன்ஸ்டாவே அவர் பேசல, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் வந்து மிரட்டப்பட்டிருக்கலாம், திமுகவால் மிரட்டப்பட்டிருக்கலாம், அதனால நீட் தேர்வை பத்தி அவர் பேசுறாரு. சோ அது பிஜேபிக்கு ஆக்ஷன். ஒரு விஷயம் பசங்க கிட்ட நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே இவங்களை பத்தி பேசினா அவங்கள பத்தி பேசினா இவருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு. விஜய் வந்து யாருக்கும் சப்போர்ட்டாவே பேசல. மாணவர்கள் மத்தியில அவர் உரையாற்றுறாரு, நல்லா கவனிச்சுங்க. மாணவர்கள் மத்தியில மாணவர்களுக்கு தேவையானது என்ன, இன்றைய சூழ்நிலை மாணவர்களுக்கு தேவையானது என்ன? இப்ப எல்லாருமே வந்து அந்த நீட் அப்படின்ற ஒரு இதுலதான் வந்து பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வர்றாங்க. சோ அந்த நீட் ஏன் இப்போ ஒரு நீட் எக்ஸாம் ஏன் உங்களால எழுத முடியலன்னா, அதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. மாநில கல்விக் கொள்கைன்றது வேற, மாநில படிப்புன்றது வேற. நீங்க என்சிஆர்டில படிச்ச ஒரு இதை வந்து ஒரு எக்ஸாம் வைக்கும் போதோ அப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய பேசிக் நாலேஜ் வேற, அவங்களுடைய பேசிக் நாலேஜ் வேற. சோ இதை வந்து கம்பைன் பண்ணி நடத்தலாம், இது வந்து இருக்கக்கூடாது. மாநில கல்வி என்ன படிக்கிறாங்களோ பிள்ளைகள், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கேள்வி கேளுங்க, அப்பதான் அவர் எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதே போல பாத்தீங்கன்னா யாருக்கு ஏழை எளிய மக்கள் எழுத முடியாது, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், இவங்கள போல ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. கிராமப்புறத்துல இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு சொல்லும்போது. அப்ப பணம் இருக்கிறவங்க உயர்த்தாதுன்னா அப்படி இல்லை. பணம் இருக்கிறவங்க வந்து நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுத்து படிக்கிறாங்க. சோ ஏழை மக்கள் வந்து எப்படி படிப்பாங்க, ஏழை மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பணம் இருக்கிறவங்க படிச்சிடறாங்க, பணம் இருக்கிறவங்க ஒரு டியூஷன் சென்டர், நீட் டியூஷன் சென்டர்ல சேர்றாங்க. 1 லட்சம் கட்டலாம், 1.5 லட்சம் கட்டலாம், 2 லட்சம் கட்டி படிச்சிடறாங்க. போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம். அப்ப அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பசங்க பாவம், அதாவது ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நீங்க கேள்வியை கேட்டா அவங்க சொல்லுவாங்க. அவங்கள போயிட்டு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இதை போயிட்டு ஹையர் எஜுகேஷன்ல போயிட்டு இது பண்ணா அவங்க எப்படி இது பண்ண முடியும்? நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி நாலேஜ் இருக்கும்? ஸோ இதனாலதான் வந்து திமுக வந்து இத வந்து எப்படியாச்சும் நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தின்னு வரார்கள். அவங்க வந்து ரொம்பவே, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குறது திமுக அரசு தான், இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்றது திமுக அரசு தான், பல்வேறு போராட்டங்கள் நடத்துவதும் திமுக அரசு தான் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தற்போது விஜய் இதை கையில் எடுத்திருக்கிறாரு. இது நல்ல ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த நீட்டுக்கு எதிராக வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடினால் வந்து நிச்சயமாக, அதே போல சட்டமன்றத்திலயும் நீட்டு ரத்து பண்ணுன்னு சொல்லிட்டு தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. சோ அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கிறாரு. நாம அதான் சொல்றோம், விஜய் சொல்லியிருக்காரு. நேற்று சொல்லும் போது தமிழக அரசு வந்து அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியதை வந்து நான் வந்து மனமாற வரவேற்கிறேன் என்று சொன்னாரு. சோ அது பசங்க மத்தியிலும் சரி ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதே போல எல்லாரும் அவருடைய ரசிகர்கள், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அது வரவேற்றார்கள், உற்று கவனித்தார்கள் விஜய் வந்து என்ன பேச போறான்னு சொல்லிட்டு. அனைத்து தலைவர்களும் இது கரெக்டா அந்த நீட்டுன்றது போகும்போது இப்ப பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, விஜய வந்து எப்படின்னா வந்து அவர் நமக்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, அவர் எந்த இடத்துல என்ன பேசணும் அது பேசிருக்கிறாரு. Learning is fun, education is celebration.
கடந்த முறை அப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துல பேசின அப்ப திமுகவுக்கு எதிராக பேசுறாரு சொல்லிட்டு நீங்க அந்த டைம்ல என்ன நடந்ததோ அத அவர் பேசுறாரு. அதே போல போதைப் பொருட்களோட நடமாட்டம், அது உண்மை சம்பவம், அந்த உண்மை சம்பவத்தை பேசுறாரு. அதே போலதான் நீட் உண்மை சம்பவம். இத இவங்களுக்கு எதிரா அவங்களுக்கு எதிரான்றலாம் தயவு செஞ்சு எந்த கட்சியும் நினைக்க வேணாம். அதாவது அவரும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அவரும் அரசியலுக்குள் வந்து விட்டாரு, அவரும் செய்கின்ற ஒரு நல்ல சாஃப்ட் நேச்சர் கேரக்டர், அவர் திருப்பி சொல்றேன், ஒரு நல்ல சாஃப்ட் நேச்சர் கேரக்டர். அவருடைய இதை எல்லாருமே சேர்ந்து வரவேறுங்க. ஒரு கூட்டு முயற்சியா இருந்தீங்கன்னா நிச்சயமா தமிழகத்துல இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணலாம். அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப பாஜக இப்ப எதிராக பேசுறாங்க. இப்ப பாஜக தமிழ்நாட்டுல இருக்குல்ல, தமிழக பாஜகவும் இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெம்பரா இருந்து நீங்களும் என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த நீட்டை இங்க தமிழகத்துல ரத்து பண்ணணும்னு சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு, அதுதான் ஒரு நல்ல அரசியல் கட்சியோட அடையாளம். நீங்க அதாவது சென்ட்ரல்ல இருக்கிறதால அப்ப தமிழ்நாடு நம்ம தேவையில்லைன்னு நினைக்க கூடாது இல்ல. இப்ப தமிழ்நாட்டு மக்களும் தேவை, நம்மளும் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நிக்கிறோம், தமிழக மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தமிழகத்துல இந்த நீட்டு தேவைன்னு சொல்லும் போது நீங்களும் ஆதரவு தெரிவிச்சு பிரதமர் மோடி கிட்ட தமிழக பாஜக சார்பில் பேசலாம். பேசி இதுக்கு ஒரு முடிவு காணலாம், நல்ல தீர்வு காணலாம். இது பேசுறது முழுக்க முழுக்க விஜய் அவருடைய பேச்சு வரவேற்கத்தக்கது. இது முற்றிலும் அரசியல் அற்றது. நீங்க அரசியலா பார்க்க வேணாம். அவர்கள் மாணவர்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசினார், அதுதான் உண்மை. பாஜக தயவு செய்து பாஜக விரோதமாக பார்க்க வேண்டாம் என்று தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.